எல்லாரையும் அப்புறம் வச்சுக்கிறேன்டா. அப்புறம் என்ன மேடம், இப்பவே வச்சுக்கோங்க, நாங்க ரெடி. நான் சொன்னது ஆப்ப வைக்கிறத. உங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிறேன். கவனிச்சிக்கோ. மேடம், யாரா தேடணும்னா என்னடா சொல்லி விடுங்க மேடம். மேட்டரை கச்சிதமா முடிக்கிறேன். மேடம், மாப்பிள நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவங்க நம்மள கவனிக்கிறதுக்குள்ள நாம அவங்கள கவனிச்சிடலாம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவங்க கதையை இப்பவே முடிச்சிடறோம். ஐயோ, அதெல்லாம் வேணாம். பாவம், அவளும் எத்தனை காலம் தான் இப்படியே இருந்துருவா. எப்படியும் திருந்துவா. உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதானே ஆகணும். சூப்பர் மேடம், பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும். பஜாரி கணக்கா பேசிட்டு போறா பாருங்க. சரி மேடம், நாங்க கிளம்புறோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஒரு கால் பண்ணுங்க. கில்லி கில்லி மாதிரி கிளம்பி வரும். சரி, கிளம்புங்க. வர மேடம். Okay, see you guys. வர மேடம். எங்க இந்த திவ்யா இனிமேல் நம்ம சைடு வருவாங்க? கண்டிப்பா வரமாட்டான்னு தான் தோணுது. அப்படி நினைச்சு நம்ம கேஷுவலா இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் இப்படி பயந்து ஓடுற மாதிரி ஓடி அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனையே கையில எடுத்துட்டு வருவா. அதனால திவ்யாவை நம்ம எப்பவுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். கண்டிப்பாக்கா, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலையை விடுங்க. சரி, வாங்க கிளம்பலாம். சந்தோஷ்க்கு இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. சரிக்கா, நீ ஹாஸ்பிட்டல் போ. நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷ் ஆபரேஷனுக்கு பணம் அரேஞ்ச் பண்ற விஷயமா ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரி, வாங்க. சந்தோஷ் ஆபரேஷன் செலவுக்கு சுரேஷும் ரத்தனும் எப்படியோ பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா இந்த திவ்யா இப்படி அடிப்பட்ட புளிய கிளம்பி போறத பார்க்கும்போது ரமா சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணி சொத்து அடமான பிரச்சனை கிளப்பி விட்டுருவா போல இருக்கே. நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணணும்னா அதை எப்படி வேணாலும் செஞ்சு சாதிப்பாளே. வீடு ஏலத்துக்கு வராம எப்படி தடுக்கிறது? அன்னைக்கு யோசிச்ச மாதிரி நம்ம அண்ணாமலை பில்டர்ஸ் இப்ப நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிற பெங்களூர்காரர்கிட்ட போய் உதவி கேட்டா என்ன? ஆனா அவருக்கு என்ன யாருன்னே தெரியாதே. அம்மாவை கூட்டிட்டு போனதான் அவர்கிட்ட பேச முடியும், நம்புவாரு. ஆனா வீடு ஏலத்துக்கு வரப்போற சூழ்நிலையில இருக்குங்கிறத அம்மா கேட்டாங்கன்னா ரொம்பவே ஆடி போயிடுவாங்களே. ஆனா அவங்க கிட்ட சொல்லாம எதுவும் பண்ண முடியாது. கடவுளே, ஏன் எல்லா வழியையும் அடைக்கிறேன்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி மேடம். சிவலிங்கம், டாக்டர்ஸ் மறுபடியும் செக்கப்புக்கு வந்தாங்களா? வந்தாங்கம்மா. நீங்க போன காரியம் என்னாச்சுமா? திவ்யா வந்தாளா? வந்தா. 4 கேள்வி நாக்கு புடிங்கிற மாதிரி கேட்டுட்டு வந்த. அவ அனுப்புன அடியாட்கள்லாம் நம்ம பக்கம் இருந்ததுனால அது அவளால ஜீரணிக்கவே முடியல. ஆனா இவ்வளவு பேசியும் அவ அடங்கலையே. போகும்போது உன்னை விட மாட்டேன்னு சபதம் போட்டுட்டு போறா. அதை விடுங்கம்மா. கல்லடிப்பட்ட நாய் வாழ் வாழ்னு கத்துற மாதிரி அவ கத்திட்டு தான் இருப்பா. நீங்க இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிறாங்கம்மா. வாங்க உள்ள போலாம். வாங்க. எப்படி ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த குழந்தை இப்படி சுருண்டு கிடக்குறான் பாருங்க. குழந்தை ஒரு பேஷண்ட் மாதிரி ஆயிட்டான். இந்த சின்ன வயசுல இவன் படுற வேதனை அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். இன்னும் வருத்தப்படாதீங்கம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்குமா. நீங்களாகட்டும், குடும்பத்தில் இருக்கிறவங்களாகட்டும்
யாருக்கும் மனசறிஞ்சு ஒரு கெடுதல் கூட நினைச்சது இல்லம்மா. அதனால உங்க குழந்தைக்கு எதுவுமே ஆகாதுமா. கண்டிப்பா சீக்கிரம் குழந்தை நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்து ஓடி ஆடி விளையாட போறோம் பாருமா. சரி, நீங்க வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. நான் என்ன பெரிய வேலை பார்த்தேன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு? அதெல்லாம் வேண்டாமா. சரி, ரெஸ்ட் எடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க குளிச்சுட்டு வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வெளியே கிளம்ப முடியும். அதுக்கு நீங்க இங்க இருந்தாகணும். அதுக்கு தான் சொல்றேன், வீட்டுக்கு போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் போறேன். போயிட்டு வரும்போது மல்லிகாவையும் கூப்பிட்டு வரேம்மா. அவளும் குழந்தைய பார்க்கணும்னு சொன்னா. சரி, நானும் டாக்டர் கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சரிம்மா, சரி. வணக்கம் டாக்டர். ஹலோ, வாங்க உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? டாக்டர், ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுவோம். சரி, பணத்தை ஏற்பாடு பண்ணி கட்டுங்க, உடனே ஆபரேஷன் பண்ணிடலாம். பணம் கிடைக்க கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுற மாதிரி இருக்கு. முதலே ஆபரேஷன் பண்ணிடலாமா டாக்டர்? இல்லம்மா, அப்படி பண்ண முடியாது. ஆபரேஷன் தியேட்டரும் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சொந்தமானது. அதுக்கான ஃபீஸை கூட நீங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது கட்டிக்கலாம். ஆனா ஆபரேஷன் பண்ற டாக்டர்ஸ் வெளியில இருந்து வராங்க. அவங்களுக்கான ஃபீஸை நாம முதல்ல கொடுத்துடணும். இதுதான் ஹாஸ்பிட்டலோட கண்டிஷன். ஆனா டாக்டர், அது வரைக்கும் குழந்தைக்கு எதுவும் ஆயிடாதுல்ல டாக்டர்? கண்டிப்பா எதுவும் ஆகாது. யூ டோன்ட் வரி. உங்கள் சன் டிவியில் திரை வரிசை